சாந்தி. எல்லோரும் பாபா நினைவில் விஷயம் இருக்கிறீங்களா? 25/4/2019 இன்றைய முதலின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே, மற்ற எல்லா தொடர்பிலிருந்தும் உங்களை விடுவிச்சுக்கோங்க. ஒரு சிவபாபாவோட மட்டும் இணைஞ்சிருங்க. ஒவ்வொருத்தரையும் சகோதரன் அப்படிங்கிற பார்வையில் பாருங்கள். அப்படி பார்த்தீங்கன்னா உடல் தெரியாது, ஆத்மா தான் தெரியும். உங்களுடைய பார்வையும் கெடாமல் இருக்கும், உங்களுடைய வார்த்தையிலும் சக்தி இருக்கும். எப்போ சகோதரன்ற பார்வை பார்க்கும்பொழுது கரெக்ட் தானே. எவ்வளவு தான் அழகான ஒரு ஆணோ பெண்ணோ இருந்தாலும் அவங்க உண்மையிலே நம்ம கூட பிறந்தவங்களாக இருக்கும்போது நாம் அவங்க உடலை பார்க்க மாட்டோம் இல்லையா? ஸோ இப்போ அப்படி மற்றவர்களுடைய உடலை பார்க்காம இருக்கணும்னா அந்த உண்மையான அந்த சகோதரத்துவம் உங்கள் கூட பிறந்தவங்க எப்படி பார்க்கும்போது அவங்கள பார்க்கும்போது என்ன மனநிலை இருக்குமோ அதே மனநிலை எடுத்துகிட்டு வரணும். ஸோ இங்கே அதுக்கும் ஒருபடி மேலே போய் ஆத்மா சகோதரன், உடல் கிடையாது இல்லையா? ஸோ அப்படி நீங்கள் பார்க்கணும். இறைவனோட மட்டும் புத்தியை இணைக்கணும். அப்போ தான் உங்களுடைய வார்த்தை பார்வை எல்லாத்துலேயும் சக்தி இருக்கும். பார்வை தடுமாறாமல் இருக்கும். தேகத்தை பார்க்காம இருப்பீங்க. கேள்வி: பாபா குழந்தைங்களுக்கு கடன் பட்டிருக்கிறாரா அல்லது குழந்தைங்க பாபாவுக்கு கடன் பட்டிருக்கிறாங்களா? பதில்: குழந்தைகளாகிய நீங்கள் அப்பாவுடைய ஆஸ்திக்கு உரிமை உள்ளவங்க. அப்பா உங்களுக்கு கடன் பட்டு இருக்கிறாரு. ஏன்னா நீங்கள் அப்பாவுக்காக தானம் பண்ணுறீங்க. நீங்கள் கொடுத்த தானத்துக்கு 100 மடங்கு பிரதிபலனை அவர் திருப்பி கொடுக்கணும். அப்போ கடன் பட்டுட்டார் தானே. கடவுள் பேரால் நீங்கள் கொடுக்குற அனைத்துக்கும் அடுத்த பிறவியில் உங்களுக்கு ரிட்டர்ன் வரும், பக்தியிலே கூட. அப்போ இறைவனை பற்றி தெரியாமல் கூட நான் இறைவனை கொடுக்குறேன்ற அந்த நம்பிக்கையில் கொடுக்கறதுக்கே உங்களுக்கு பிரதிபலன் உண்டுன்னா, இப்போ இறைவனே சொல்லி இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி அது என்ன, அதோடைய பலன் என்ன எல்லாம் தெரிஞ்சு கொடுக்கும்போது 21 பிறவிக்கு அதோடைய பலன் கிடைக்குது. ஒரு கைப்பிடி காஞ்ச அவலை கொடுத்து உலகத்துக்கே எஜமானர் ஆகிறோம். அதனால் கொடுக்கறதுல பயங்கர தாராள மனசு இருக்கணும். ஏன்னா கொடுக்கறது எல்லாம் உங்களுக்காக தான், உங்களுடைய எதிர்காலத்தை தான் நீங்கள் உருவாக்கிக்கிறீங்க. அதனால் நான் பாபாவுக்கு கொடுத்தேன் அப்படிங்கிற எண்ணமே வரக்கூடாது. ஓம் சாந்தி. கண்காட்சிகளில் மியூசியம்லலாம் நீங்கள் புரிய வைக்கணும் என்னென்ன. இது மிக உயர்ந்த யுகம், காலம் போனால் திரும்பி வராதுன்னுவாங்க. அதுலேயும் மிக உயர்ந்த காலம் இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது, சங்கமயுகம். நீங்கள் தான் இதை மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய புத்தியுடைய புத்திசாலிகள். அதனால் எல்லோருக்கும் இது மிக உயர்ந்த சங்கமயுகம், புருஷோத்தம சங்கமயுகம் அப்படிங்கிறத நீங்கள் தான் புரிய வைக்கணும். ஏன்னா சேவை செய்கிறதுக்கு ஒரு மிக அற்புதமான இடம் மியூசியம். நிறைய பேர் அங்கே வருவாங்க. ஆனால் அவங்களுக்கு சேவை செய்கிறதுக்கு நல்ல சேவாதாரி குழந்தைங்க ரொம்ப கம்மியாக தான் இருக்கிறாங்க. ஒவ்வொரு சென்டரும் சேவை நிலையங்கள் இல்லை, சேவை செய்கிறதுக்காக பாபா உருவாக்கி இருக்கிறார். டெல்லியில் இருக்கிற சென்டரில் இது ஆன்மீக மியூசியம், ஆன்மீக கண்காட்சி அப்படின்னு எழுதியிருப்பாங்களாம். சமஸ்வப்பர் இல்லையா? அப்போ கண்காட்சினாலே எல்லோரும் வரலாம் தானே. ஆனாலும் இதில் கரெக்டாக இல்லை அர்த்தம். ஏன்னா அது சேவை நிலையம். ஏன்னா நம்ம சேவை செஞ்சால் தான் அவங்களுக்கு புரியும். நிறைய மனிதர்கள் கேட்குறாங்க, நீங்கள் அப்படின்னா சேவை செய்கிறீங்க பாரதத்துக்கு? பகவான் சொல்கிறார், இது முள் நிறைஞ்ச காடு. இந்த காட்டை சோலைவனமாக ஆக்கிறதுக்காக சங்கமயுகத்தில் இருந்து யோகம் பண்ணுறீங்க. நீங்கள் காட்டை சார்ந்தவர்களும் கிடையாது, பூந்தோட்டத்தை சார்ந்தவர்களும் கிடையாது. அதாவது கலியுக நரகத்தை சார்ந்தவர்களும் கிடையாது, சத்தியுக சொர்க்கத்தை சார்ந்தவர்களும் கிடையாது. ரெண்டுத்துக்கும் இடையில் தபஸ்வி பண்ணிகிட்டு இருக்கிறோம். அந்த பூந்தோட்டத்துக்கு போகிறதுக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த ராவண ராஜ்யத்தை ராம ராஜ்யமாக மாற்றிட்டு இருக்கிறோம்.
மனிதர்கள் ஒன்று கேட்க, அம்மா உங்களுக்கு செலவுக்கெலாம் எப்படி காசு வருது இல்லையா? நம்ம கொடுக்குற ஞானத்தை பற்றிலாம் கவலைப்பட மாட்டாங்க, இதை தான் ரொம்ப அக்கறையாக யோசிப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், நாங்களே எங்களுடைய செலவை பார்த்துக்குறோம். ஏன்னா அவங்களுடைய ஏம்னா எங்கேயாச்சும் வெளிநாட்டிலேருந்து வருதா, கிறிஸ்டின் மிஷினரிஸ்க்கு ஒரு காலத்தில் வந்துட்டு இருந்த மாதிரி இங்கேயும் வருது போல இருக்குது. ஸோ எப்படி வருது, இவ்வளோ பெரிய சென்டர்? ஏன்னா பெரும்பாலும் சென்டர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ராயலாக பெருசாக தான் இருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு ஒன்றுமே புரியல, எப்படி வருது இவங்களுக்கு அப்படின்ட்டு. அப்போ சொல்லுங்கள், நாங்களே ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு. ராம ராஜ்யம் உருவாகிட்டு இருக்குது. நீங்கள் கொஞ்ச நாள் வாங்க, வந்தீங்கன்னா நீங்களே புரிஞ்சுக்குவீங்க நாங்கள் என்ன பண்ணுறோம், எங்களுடைய லட்சியம் என்ன அப்படின்னு. ஆனால் அந்த மனிதர்களுக்கு சுயராஜ்யத்தின் மீது நம்பிக்கை இல்லை. அதனால தான் ராஜாக்களின் ஆட்சியை முடிச்சிட்டாங்க, முடிவுக்கு கொண்டுட்டு வந்துட்டாங்க, மக்களாட்சி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இந்த நேரத்தில் ராஜாவும் தமோபிரதானம் ஆயிட்டார். அதனால தான் ராஜாவை யாருக்கும் பிடிக்கல. எப்படி சூப்பராக சொல்கிறாரு பாருங்க இல்லையா? இப்போ பிராமணர்களை, அந்த கலியுக பிராமணர்களை எதிர்க்கிறாங்க அப்படின்னா அந்த டைம் அவங்க தமோபிரதானம் ஆயிட்டாங்க, ஆனதுனால ஆனால் எதிர்க்கிறவங்க அதை விட தமோபிரதானம் ஆனவங்க. இருந்தாலும் அந்த உயர்ந்த இடத்துல இருக்க வேண்டியவங்க அதிலேருந்து இறங்கிட்டாங்க. ஸோ அதனால தான் மக்களுக்கு பிடிக்கல. எப்படி சூப்பராக சொல்கிறா, பிரச்சனையெல்லாம் வெளியில் இல்லை, உள்ளதான் அப்படிங்கிறார். நாடகத்தின்படி யாரையுமே நம்ம குற்றம் சொல்ல முடியாது, ராஜாக்களையும் குற்றம் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களும் இறங்கி தான் ஆகணும். ஸோ நாடகத்தில் என்னெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் நம்மளுடைய பார்ட்டு தான், பதிவாகி இருக்கிற பார்ட்டை நடிக்கிறோம், அவ்வளோதான். அதே மாதிரி சொர்க்க ராஜ்யத்தை உருவாக்குற பார்ட்டும் ஒவ்வொரு கல்பத்திலையும் நடக்குது, அப்பாவுடைய வழிப்படி. குழந்தைகளாகி நீங்கள் சென்டர் நடத்துகிற செலவை நீங்களே ஷேர் பண்ணிக்கிறீங்க. அப்பாவுடைய வழிகாட்டுதலின்படி நீங்கள் அந்த செலவை கவனித்து உங்களுடைய ராஜ்யத்தை நீங்கள் உருவாக்கிக்கிறீங்கன்ற இந்த ரகசியம் யாருக்குமே தெரியல. இது ஏன்னா நம்ம ராஜ்யத்தை உருவாக்குறதுக்காக, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ராஜ்யத்தை உருவாக்குறோம் அப்படிங்கிற போதை வேறு எந்த மதத்தினருக்கும் இருக்காது. ஆனால் சொர்க்கத்துக்கு போகிறோன்னுவாங்க, ஆனால் சொர்க்கம் எங்கே இருக்குது தெரியாது. ஸோ நமக்கு எல்லாம் தெரியறதுனால அந்த போதையில் நாம் இதுக்காக செலவு பண்ணுறோம். ஆனால் நம்ம எந்த அளவுக்கு செலவு பண்ணுறோமோ அந்தளவுக்கு பல கோடி மடங்கு நமக்கு திருப்பி கிடைக்க போகுது. உங்களுடைய பேரே என்னது? மறைமுகமான போர் வீரர்கள். எப்படியும் போர் வீரர்களுடைய பேரை வந்து ரெஜிஸ்டரில் பதிவு பண்ணுவாங்க. பதிவு பண்ணாமல் இருக்க வாய்ப்பே கிடையாது. இல்லை அப்போ தான் ஒரிஜினல் யார் போலி யாருன்னு கண்டுபிடிக்க முடியும். ஆனால் மறைமுக போர் வீரர்களாக இருக்கிற நம்மளுடைய பேர் எந்த ரெஜிஸ்டர்லையும் பதிவு பண்ணப்படலை. நம்ம கையில் எந்த ஆயுதமும் கிடையாது, நாம் எந்த விதமான ஸ்தூல வன்முறையும் பண்ணுறதும் கிடையாது. ஆனால் ஒட்டுமொத்த உலகத்தையும் பிடிக்கிறோம். எப்படி? யோக பலத்தினால். கடவுள் தான் சர்வ சக்திவான், அவர்கிட்டருந்து சக்தியை எடுக்கிறோம். எப்படி? நினைவு பலத்தின் மூலமாக சக்தி எடுக்கிறோம். அந்த அப்பாவோடு புத்தியை இணைக்கிறோம், சதோபிரதானமாக ஆகிறதுக்காக இணைக்கிறோம். ஸோ ஏன்னா நம்மளுடைய லட்சியமே என்னது? சதோபிரதானம் ஆகணும். சதோபிரதானம் ஆகினா சதோபிரதான உலகத்துக்கு போயிடுவோம். அப்போ சதோபிரதானம் ஆகணும் அப்படின்னா அந்த சக்தி நமக்கு இல்லை. அந்த சக்தி பாபாவை நினைச்சு நம்ம அடையிறோம். நீங்கள் சதோபிரதானமாக ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு சதோபிரதான ராஜ்யம் தேவை. அதை நீங்கள் அப்பாவுடைய வழிகாட்டுதல் படி உருவாக்கிட்டு இருக்கிறீங்க. ஒருத்தர் இருக்கிறாங்க ஆனால் யார் கண்ணுக்கும் தெரியலன்னா அவங்கள மறைமுகமானவங்க, இன்விசிபிள், இன்காக்னிட்டோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நாம் அப்போ அந்த மாதிரி மறைமுகமாக இருக்கிறது வந்து ஒன்று சிவபாபா, அவர் கண்ணுக்கு தெரியல. இன்னொன்று நம்மளையும் சொல்லலாம் மறைமுகமானவங்க. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சாலும் நம்ம தான் அந்த ராஜா, நம்ம தான் நாராயணன் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல. ஸோ
அப்பா கிட்ட மீண்டும் அந்த ராஜ்யத்தை, லக்ஷ்மி நாராயணன் ராஜ்யத்தை மறைமுகமாக நம்ம அடைஞ்சிட்ருக்கோம். தெரியாது, உட்காந்தாலே மந்திரத்தினால மாங்காய் விழுந்துடுமா பழுத்துடுமான்னுவாங்க. ஆனால் இங்கே நடக்குது, இங்கே மந்திரம் இல்லை, அந்த யோக பலம் இல்லையா? இப்போ அவர்கிட்ட நம்ம சக்திகளை அடையிறோம், அதன் மூலம் உலக ராஜ்யத்தை அடையிறோம் மறைமுகமாக. ஸோ இதுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கிறது எது? தூய்மை. தூய்மை ஆகணும். தூய்மையில் தான் சக்தி இருக்குது, தூய்மையானவர்களுக்கு தான் சக்தி இருக்குது. ஸோ அதனால் நாம் இப்போ தூய்மை ஆகிறோம். தூய்மை ஆகிறதுக்கு ஒரே வழி, தூய்மையான இறை தந்தையை நினைவு பண்ணும்பொழுது மட்டும்தான் தூய்மையாக முடியும். சத்தியுகத்தில் எல்லோரும் சம்பூர்ண தூய்மையாக இருப்பீங்க. நம்மளுடைய 84 பிறவிகளுடைய கதையை சொல்கிறார். தூய்மையாக இருந்த நீங்கள் இப்படி ஆயிட்டீங்க, இப்போ மீண்டும் தூய்மையானுங்க, இழந்த ராஜ்யம் உங்களுக்கு கிடைச்சிடும். இந்த ராஜ்யத்தை நீங்கள் மீண்டும் ஆளுவீங்க, அந்த தூய்மையான உலகத்தை நீங்கள் ஆளுவீங்க அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா ஸ்தூல பலத்தினால, உடல் பலத்தினாலேயோ பண பலத்தினாலேயோ ஒட்டுமொத்த உலகத்தையும் யாராலையும் ஆள முடியாது, அதுவும் அமைதியாக. ஸோ அதனால் அமைதியாக யோகா பண்ணுறதன் மூலமாகத்தான் ஒட்டுமொத்த உலக ராஜ்யமும் உங்களுக்கு வருது. மனிதர்களை அடிச்சுக்கிறாங்க, ஆனால் நீங்கள் உங்களுடைய கைகளில் ராஜ்யத்தை ஏற்றுக்கிறீங்க. ராஜ்யம் உங்கள் கைக்கு வருது. அவங்க அடிச்சுக்கிறாங்க, ஆனால் ராஜ்யம் உங்கள் கைக்கு வருது. எவ்வளோ சூப்பர் பாருங்கள். சர்வ சக்திவான் நம்ம தந்தை, சக்திகளின் களஞ்சியம், சக்திகளின் கடல். ஸோ அவர்கிட்டேருந்து நீங்கள் சக்தியை நிரப்பிக்கணும் யோக பலத்தின் மூலமாக. அப்போ தானாகவே உலக ராஜ்யம் வந்துடும், தூய்மை ஆகிடுவீங்க, சதப்பிரதானம் ஆகிடுவீங்க, அப்போ ராஜ்யம் வந்துடும். இப்போ தான் நமக்கு அப்பாவை பற்றியும் சர்வசக்திவான அந்த தந்தையை பற்றியும் அவருடைய சக்திசாலியான படைப்பான இந்த உலகத்தின் ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இது புத்தியில் சுற்றிக்கிட்டே இருக்கிறதுனால நம்மளை தான் சுய தரிசன சக்கரதாரி அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் இது யாருக்கும் தெரியாது. நாம் தான் இப்படி இருந்தோம், உலகம் இப்படி இருந்தது ஆரம்பத்தில், இது யாருக்கும் தெரியாது. இறைவனுக்கு தான் தெரியும். அதை குழந்தைங்களுக்கு சொல்கிறார், அதனால் குழந்தைங்களுக்கு தெரியும். தெரிஞ்சால் போதாது, அது நினைவில் இருந்துக்கிட்டே இருக்கணும், கவனத்தில் இருந்துக்கிட்டே இருக்கணும். நாராயணனாக இருந்தவனா, நாராயணன் ஆகிட்டு இருக்கிறேன்னு மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த ஞானம் உனக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்குது. ஞானம் கிடைச்சும் அதை பயன்படுத்திக்கலைன்னா, இந்த ஞானத்துடைய பலனை அடையலைன்னா, வெளியில் இருக்கிற மனிதர்களுக்கு இது புரியாது. அதனால தான் அவங்கள இங்கே உட்கார்றதுக்கு, முரளி கிளாஸில் உட்கார்றதுக்கு அனுமதி கொடுக்கறது கிடையாது. எல்லாருமே அந்த பரிசுத்தமான தூய்மையாக்கக்கூடிய சிவ தந்தையைத்தான் கூப்பிடுறாங்க. ஆனால் தூய்மையாக்குபவரை கூப்பிடுறாங்கன்னா தான் அழுக்காக இருக்கிறோன்றதை யாரும் புரிஞ்சிக்கிறது இல்லை. ஸோ தூய்மையானவரை, தூய்மை ஆக்குபவரை தூய்மை ஆக்கிறதுக்கு தானே கூப்பிடுவோம். அப்போ தூய்மை ஆக்கப்படணும் நாமனாலே இப்போ அசுத்தமாக இருக்கிறோம் தானே அர்த்தம். ஆனால் அது தெரியாமலே ராமர் தூய்மையாக்குபவர், சீதைகளின் ராமன் தூய்மையாக்குபவன், பதித்த பாவனன்னு பாடிட்டு இருக்கிறாங்க இல்லையா? ரகுபதி ராகவ ராஜாராம், பதித்த பாவன சீதாராம்ட்டு. நீங்கள் எல்லோரும் மணமகள்கள். சிவத்தந்தை ஒருத்தர் தான் அனைத்து ஆத்மாக்களின் மணமகன். ஏன்னா எல்லோரும் விடுவிக்கிறார் இல்லையா? இப்போ ஒரு பொண்ணு ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் இருக்குது அப்படின்னா, ஒரு ராஜா, அந்த பொண்ணு அழகாக இருக்குது, ராஜாவுக்கு பிடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுவார்? கல்யாணம் பண்ணுவார். கல்யாணம் பண்ணிக்கிட்டால் என்ன அர்த்தம்? ஏழ்மையிலேருந்து விடுவிச்சிட்டார். ஸோ அதே மாதிரி தான் நம்ம அப்பா சிவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுனால ஏழ்மை, துக்கம், கவலை எல்லாத்துலேருந்தும், அசுத்தம் எல்லாத்துலேருந்தும் விடுவிக்கப்படுறோம். நம்மளை ஞானத்தினாலும் யோகத்தினாலையும் அலங்காரப்படுத்துகிறார் பாபா. நமக்கு ரெட்டை இன்ஜின் கிடைச்சிருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி ரால்ஸ் ராய்ஸ் அப்படின்னு ஒரு கார் இருந்துச்சு போல இருக்கு. அது இன்ஜின் நல்லா இருக்குமா. ஸோ அந்த மாதிரி நமக்கு டபுள் இன்ஜின் கிடச்சிருக்குது. சிவபாபா ஒரு இன்ஜின், பிரம்மபாபா ஒரு இன்ஜின், ஒரே வண்டியில் இல்லையா? ஒரே காரில் 2 இன்ஜின். ஸோ அப்படி தான் பாபாவும் இருக்கிறாரு.
பதித்த பாவனனே வாங்க, எங்களை தூய்மையாக்குங்க, உங்களோடு எங்களை அழைச்சிட்டு போங்கன்னு கூப்பிட்டீங்க. ஸோ இப்போ பாபா வந்துட்டு அவர் கூட போகிறதுக்கு என்ன பண்ணணும் சொல்லி கொடுத்துட்டார். பாபாவை நினச்சிட்டு இருக்கணும். ஸோ அதனால் நீங்கள் எல்லோரும் இங்கே அமைதியாக உட்காந்துட்டு இருக்கிறீங்க. நீங்கள் எதுவும் ஒரு இசைக்கருவிலாம் வாசிச்சிட்டு இல்லை. மற்ற எல்லா இடத்துலையும் பக்தியில் பார்த்தீங்கன்னா சர்ச்சிலையும் மியூசிக் போடுவாங்க, கோயிலையும் போடுவாங்க. இங்கே எதுவும் கிடையாது. ஸோ எந்த விதமான கஷ்டமும் கிடையாது. ஜஸ்ட்டு நான் வந்தேன் உட்காடுறோம். ஆனால் சும்மா உட்காந்துட்டு போகிறதில்ல, என் நினைவு இல்லையா, அப்பாவை நினச்சிட்ருக்குறோம். நடந்தாலும் சுற்றினாலும் தொடர்ந்து அப்பாவுடைய நினைவு, அதில் மட்டும் கவனம் கொடுத்துக்கிட்டே இருங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் இது இல்லையா. இப்போ நிறைய ஒர்க் ஆன்லைன் ஜாப்லாம் இருக்குது அப்படின்னா, எங்கேனாச்சும் ட்ரெயினில் போகிறாங்க, ஃப்ளைட்டில் போகிறாங்க, எங்கே போனாலுமே மொபைல் வச்சோ அல்லது லேப்டாப் வச்சோ ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா எங்கே போனாலும் அவங்கள அப்போ எங்கே போனாலும் அந்த ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், எங்கே போனாலும் சம்பாத்தியம் இருந்துக்கிட்டே இருக்குது, சம்பாத்தியம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அது ஆனால் அது கூட கொஞ்சம் கஷ்டம். நெட்டு கிடைக்கணும். இன்னொன்று வண்டியில் போகும்போது கம்ப்யூட்டர் இதெல்லாம் கண் வலிக்கும், தலைவலிக்கும், வாந்தி வர மாதிரி இருக்கும். இங்கே எதுவுமே கிடையாது. நினைக்கணும், எல்லாத்தையும் விட்டுட்டு அப்பாவை நினைங்க, ஜாலியாக இருக்கும். ஏற்கனவே தலைவலி இருந்தாலும் போயிடும். ஸோ ஏன்னா அப்போ இதில் வருமானம் வருது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இதை விட மாட்டீங்க. ஸோ அப்போ விடுறீங்கன்னா உங்களுக்கு அது புரியல, இது எவ்வளோ பெரிய வருமானம், மற்ற எல்லாத்தையும் விட பயங்கர வருமானம் இல்லையா. ஸ்தூலமாக சேவை செஞ்சாலும் வருமானம் தான், பட் ஆனால் நினைவில் இன்னும் அதிகம் இல்லை, உழைப்பு ரொம்ப கம்மி. அது மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற துக்கமான உலகத்துலேருந்து உங்களுடைய புத்தியும் விடுபட்டு அப்படியே லேசாகவே வேறு இருக்கும். ஸோ அதனால தான் பாபா சொல்கிறார், நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. பாபா வழி காட்டுறார். அதேமாரி நீங்களும் உங்கள் தொடர்பில் வர அத்தனை பேருக்கும் இந்த வழியை சொல்லிக்கிட்டே இருங்க. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் நினைவு பண்ணுங்கள். 21 நாள் உங்கள் பிரச்சனை தீர்ந்துடும்னு சொல்லுங்கள், எந்த பிரச்சனைக்காக உங்களை அணுகுனாலும். ஸோ நினைவு முரளி கேட்டுட்டுருங்க, சென்டரில் போய் முரளி கேட்டுட்டுருங்க, தானாகவே உங்களுடைய பிரச்சனை தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை வேறு மதத்தை சார்ந்தவங்க அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால சென்டருக்கெலாம் போக முடியல, சரி நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. நெட் இருந்தால் முரளி பார்த்துட்டு இருங்க, இல்லை நினைவு மட்டுமாவது பண்ணிகிட்டே இருங்க. நான் ஆத்மா இங்கே நட்சத்திரம் மாதிரி இருக்கிறேன், செம்பு நிறமான உலகத்தில் என்னுடைய அப்பா நட்சத்திரம் மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு எல்லா மதத்தினருக்கும் நீங்கள் 8 மணி நேரம் ஒரு நாளைக்கு குறைஞ்சதை நினைங்களாம். வேறு எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லைன்னு சொல்லுங்கள். அப்போ தெரியும் அவங்களுக்கு பவர், அந்த சக்தி தெரியும். பாபா சொல்கிறார், என்னுடைய பக்தர்களையோ அல்லது லக்ஷ்மி நாராயணனுடைய பக்தர்களையோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஞானத்தை அவங்களுக்கு நீங்கள் தானம் பண்ணணும். சும்மா இந்த ஞானத்தை பெறுவதற்கு தகுதி இல்லாதவங்க கிட்ட மணிக்கணக்கில் பேசி உங்கள் நேரத்தை வீணாக்காதீங்க. ரொம்ப முக்கியமானது. எல்லாருக்கும் நம்ம ஞானம் கொடுக்கணும், ஆனால் அதை ஏற்றுக்கக்கூடிய நிலையில் அவங்க இருக்கிறாங்களான்னு பார்த்து கொடுக்கணும். தண்ணி அடிச்சுட்டு ஒருத்தன் ரோட்டில் படுத்துட்ருக்கான், அவன்கிட்ட கொடுக்கலாமா? ஏன்னா தண்ணி அடிக்காமலே எல்லாருடைய நிலைமையும் இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. நீங்கள் சொன்னாலும் அவங்க காதில் விழாதுன்னும் போது நம்ம நேரத்தை வேணக்கூடாது, சரி வரேன் அப்படின்னு கிளம்பிடணும். ஸோ பாத்திரம் அறிந்து பிச்சை போடணும். இதை பெறுவதற்கு தகுதி வாய்ந்தவர்கள் தானேன்னு பார்த்து நீங்கள் ஞானத்தை கொடுக்கணும். அஞ்ஞானி அசுத்தமான மனிதர்களுக்கு தானம் பண்ணுறாங்க. அப்பா சர்வசக்திவான், அவர்கிட்டேருந்து சக்தியை எடுத்து நீங்கள் உங்களை மிக உயர்ந்தவர்களாக மாற்றிக்கிறீங்க. மற்றவர்களுக்கும் இந்த ஞானத்தை கொடுத்து சக்தி அடைய வச்சு அவங்களையும் உயர்ந்தவர்களாக மாற்றணும். அஞ்ஞானிகளும் தானம் பண்ணுறாங்க, அது சாப்பாடு, அது யார் வேணாலும் வாங்கிக்குவாங்க. ஆனால் இந்த ஞானத்தை எல்லாரும் வாங்க மாட்டாங்க. அதனால் பார்த்து கொடுக்கணும். நம்ம நேரத்தை வீணாக்கக்கூடாது, அதுவும் இருக்குது. ராவணன் வரும்பொழுது அதுவும் ஒரு வித சங்கம யுகம்தான். ராவணன் என்ட்ரி ஆகிறது.
பாபா வர்றது ஒரு சங்கமயுகம். அது என்ன சங்கமயுகம்? கலியுகமும் சத்தியுகமும் சந்திக்கிற சங்கமயுகம். ராவணன் வர்றது என்ன சங்கமயுகம்? திரேத்தாயுகமும் துவாபர யுகமும் சந்திக்கிற சங்கமயுகத்தில் வரான். ஸோ இந்த விஷயத்தை எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஞானம் எவ்வளவு நாள் நிலைச்சிருக்க போகுது, பக்தி எவ்வளோ நாள் நிலைச்சிருக்கும், இந்த விஷயமும் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நீங்கள் இதை எல்லோருக்கும் புரிய வைக்க முடியும். புரிய வைக்கணும். தெரிஞ்சுக்கிறதே எதுக்கு? புரிய வைக்கிறதுக்கு தான். முக்கியமானது எல்லையற்ற தந்தையை நீங்கள் நினைவு பண்ணணுன்றது தான். அந்த எல்லையற்ற தந்தை வரும் பொழுது உலக அழிவும் நடக்குது. அட் எ டைமில் நடக்குது. அதனால தான் அழிக்கும் கடவுள்ட்டாங்க. ஆனால் உலக அழிவு நேரத்தில் புது உலகத்தை படைக்கிற ஞானத்தை கொடுக்குற. மகாபாரத போர் எப்போ நடக்குது? கடவுள் எப்போ ராஜயோகத்தை போதித்தாரோ அப்போ நடக்குது. எப்படி இல்லையா? இப்போ தான் நடக்குது. ஒரு பக்கம் ஞானம் பிச்சுன்னு போகுது, இன்னொரு பக்கம் அங்கே இங்கேன்னு குண்டு வெடிக்கிறது, மத கலவரம், சுனாமி, அது இதுன்னு எல்லாமே வந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஞானத்தில் பக்காவாக அதோடைய தீவிரம் அதிகமாகிட்டே இருக்குது. புது உலகத்துடைய ஆரம்பமும் பழைய உலகத்தின் முடிவும் ஏற்பட்டே ஆகணும்னு புரிஞ்சுக்கிறோம். இப்போ உலகம் கோர இருள், அஞ்ஞானம்ன்ற இருளில் இருக்குது. அதை எழுப்பணும். அரை கல்பமாக தூங்கிட்டு இருக்குது உலகம். ஸோ நாம் தான் எழுப்பணும். யோக பலத்தின் மூலமாக அவங்கள எழுப்பணும். யோக பலத்தில் இருந்து ஞானத்தை கொடுத்து. ஏன்னா அரைக்கல்பம் தூங்கிட்டு இருக்குதே, திடீர்னு ஏஞ்சிடுமா? அந்த மாதிரி ஆழமான தூக்கம். பாபா சொல்கிறார், குழந்தைகளே, உங்களை ஆத்மானு உணர்ந்து ஒவ்வொருத்தரையும் சகோதர ஆத்மானு பாருங்கள். மெயினாக சகோதரன்ற எண்ணத்தோடு பாருங்கள். ரொம்ப சூப்பரான விஷயம் இல்லையா? நாளை நமது படத்தில் சகோதரர்கள் சின்ன வயசுலேயே பிரிஞ்சிடுவாங்க. ஸோ ஒரு பாட்டு பாடி அந்த பாட்டு ஞாபகம் இருக்கிறத வச்சு கடைசியில் சேருவாங்க. ஸோ அதேமாதிரி சகோதர ஆத்மாக்கள் நாம் 5000 வருஷம் முன்னாடி பிரிஞ்சிட்டோம். போய் பல ட்ரெஸ்ஸு போட்டு பல நடிப்பு நடித்து இப்போ இந்த கடைசி பிரிவில் பாபாவுடைய பாட்டு பாடணும். அப்போ இந்த ஞானம் புரிஞ்சுக்குது. ஸோ அப்போ அப்போ அந்த படத்தில் எம்ஜிஆர் இன்னொருத்தவங்களாம் பாடும்போது அந்த பார்க்க முடியுமா, என்னுடைய சகோதரனை பார்க்க முடியுமான்னு இயக்கத்தோடு பாடுறாங்க பாங்க. அந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கிற என் இவங்க கன்ஃபார்மாக சகோதரர்கள் தான் எல்லாருமே. பட் அதில் எனக்கு நெருக்கமான சகோதரன், என்னுடைய தேவதை குலத்தை சார்ந்த சகோதரனா இவன் அப்படின்னு நம்ம பாடி எழுப்புகிறோம். ஸோ அப்போ தான் அந்த அன்பு இருக்கும். ஞானத்தை நீங்கள் யாருக்கிட்ட கொடுத்தாலும் சகோதர ஆத்மானு புரிஞ்சிட்டு கொடுக்கும் பொழுது தான் உங்கள் வார்த்தையில் சக்தி இருக்கும். அந்த அன்பு, கருணை எல்லாமே இருக்கும். அந்த பாட்டு பாடும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. ஸோ அப்போ பாட்டு பாடி யாருமே வரலை அப்படின்னும் பொழுது அப்படியே வெக்ஸ் ஆகிடுவாங்க. ச்சா அப்படின்னு அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி சக்திசாலியாக இந்த ஞானத்தை நீங்கள் கொடுக்கும் பொழுது தான் ஆத்மாவுக்கு இந்த ஞானத்தை பிடிச்சிட்டு தூய்மை ஆகிறதுக்கான முயற்சி பண்ணும். அசுத்தமான நிலையில் தான் இப்போ எல்லா ஆத்மாவும் இருக்குது. ஆனால் அது எப்போ தூய்மை ஆகுதோ அப்போ தான் அதுக்கு தூய்மையான உடல் கிடைக்கும். இப்போ தூய்மையான உடல் கிடைச்சிடாது. ஸோ தூய்மை ஆகணும். எல்லாருமே தூய்மை ஆகி தான் தீரணும். சிலர் யோக பலத்தின் மூலமாக தூய்மை ஆவாங்க, மற்றவர்கள் தண்டனையை அடைவதன் மூலம் தூய்மை ஆவாங்க இல்லையா? நல்ல ஒழுக்கமுடைய குழந்தை ஒழுக்கமாக இருக்கும். ஒழுக்கம் இல்லைன்னா தண்டனை கொடுத்து ஒழுக்கத்துக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கே பாபா சொல்கிறபடியே கேட்டு யோக பலத்திலிருந்து தன்னை திருத்திக்கிட்டு தூய்மை ஆகிட்டா தப்பிச்சோம். இல்லைன்னா அடி, பயங்கரமான அடி, தூய்மை ஆகிறதுக்கான அடி விழும். அதுக்கப்புறம் தூய்மையாகும். ஸோ எப்படி தூய்மையாக போகிறீங்க? யோக பலத்தினால தூய்மையானால் உலக ராஜ்யம் கிடைக்கும். இல்லாட்டினா வேலைக்காரன் பதவி தான் கிடைக்கும். அடி உதையும் வாங்கி வேலைக்காரன் பதவி தான் கிடைக்கும். அதுவும் இந்த ஞானத்தை எடுத்திருந்தா. இந்த நினைவின் யாத்திரைக்கு தான்
உழைப்பு தேவைப்படுது. பாபா இந்த பயிற்சி செய்ய வச்சுக்கிட்டே இருக்கிறாரு, ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்கிறார், தினம் தினம் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். நீங்கள் எங்கே போனாலும் பாபா நினைவோடு போங்க. ஏன்னா கிறிஸ்தவ பாதிரியார்கள் கன்னியாஸ்திரிகள் அவங்களாம் பார்த்திங்கன்னா நடைப்பயிற்சி வாக்கிங் போகும்போது கூட அமைதியாக கிறிஸ்துவை நினச்சிக்கிட்டே நடப்பாங்க. பார்த்திங்கன்னா அந்த ஜபமாலை வச்சுட்டு உருட்டிக்கிட்டே நடப்பாங்க. இப்போ கிறிஸ்துவை நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பாரதத்தை சார்ந்தவர்கள் நிறைய பேரை நினைக்கிறாங்க. பாபா சொல்கிறார். ஏன்னா நிறைய பேருக்கு இதுதான் கன்ஃபியூஷன், யார் கடவுள், எந்த கடவுளை நினைக்கிறது. பாபா சொல்கிறார், என்னை தவிர வேறு யாரையும் நீ நினைக்க தேவையில்லை. அத்தனை பேரை நினச்சின்னா பிரயோஜனம், அவங்க யாருன்னே உனக்கு தெரியாது, அது எல்லாமே நீ தான். உன்னையே நீ நினச்சிக்குவியா? உன்னை நீ ஆத்மான்னு நினச்சிக்கோ, நாராயணன் ஆக போகிறேன்னு நினச்சிக்கோ, ஆகிறதுக்கு அப்பாவை நினைக்கிறேன்ட்டு நினச்சிட்டுரு. நாம் அப்பா கிட்டேருந்து முக்தியையும் ஜீவன் முக்தியையும் அடையிறோம் ஆஸ்தியாக. ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி அப்படின்னு சொல்கிறோம். சத்யுகத்தில் எல்லோருமே ஜீவன் முக்தி நிலையில் இருப்பாங்க. ஆனால் இந்த கலியுகத்தில் எல்லோருமே ஜீவன் பந்தனத்தில் இருக்கிறாங்க, கர்ம பந்தனத்தில் இருக்கிறாங்க. ஆனால் மனிதர்களுக்கு இந்த விஷயம் தெரியல இல்லையா? அங்கேயும் அப்பா அம்மா இருப்பாங்க, கணவன் மனைவி குழந்தை எல்லாம் இருப்பாங்க. ஆனால் அந்த பந்தனம் அவங்கள பிடிச்சி வைக்காது, ஃப்ரீயாக இருப்பாங்க. ஆனால் இங்கே எல்லா பந்தனமும் பிடிச்சி வச்சிருக்குது. என்னை விட்டு போயிடக்கூடாது, அதேமாரி சொத்து என்னை விட்டு போயிடக்கூடாது அப்படின்ட்டு. இந்த விஷயம் யாருக்கும் தெரியல. ஒரு காலத்தில் நாம் அப்படி இருந்தோன்றது தெரியல. ஸோ அதனால தான் அப்படியே டான்ஸ் ஆடுற மாதிரியே இந்து தெய்வங்கள் சிலை, குறிப்பாக கிருஷ்ணர், ராதை, அந்த டான்ஸ் எல்லாம் எதை குறிக்குது? எல்லாத்துலேருந்து அவங்க விடுபட்டு இருக்கிறாங்க, அதனால தான் டான்ஸ் ஆடுறாங்க. எல்லையற்ற தந்தை குழந்தைங்களுக்கு இந்த எல்லா விஷயத்தையும் புரிய வைக்கிறார். ஸோ அப்பா நமக்கு புரிய வைக்கிறாருன்னா அந்த அப்பாவை வெளிப்படுத்த வேண்டியது குழந்தைகளாகி உங்களுடைய கடமை. ஸோ எல்லா இடங்களுக்கும் சென்று அப்பாவுடைய அறிமுகத்தை கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. இது இறைவனே வந்து மனிதர்களுக்கு ஞானத்தை கொடுக்குற புருஷோத்தம சங்கம யுகம்னு சொல்லி புரிய வைங்க எல்லாருக்கும். எல்லையற்ற தந்தை எல்லையற்ற ஆஸ்தியை கொடுக்க வந்திருக்கிறாரு, வந்து வாங்கிக்கோங்க. என் ஒருத்தனை மட்டும் நினைத்தால்தான் உங்களுடைய பாவங்கள் முழுவதும் அழியும் அப்படின்னு சொல்கிறாருன்னு புரிய வைங்க. உண்மையான கீதை இப்போ நடந்துட்டு இருக்குது, அதைத்தான் அப்பா நமக்கு நடத்திட்டு இருக்கிறாரு. நாம் மனித வழிப்படி நடந்தது கீழே விழுந்துட்டோம், அனைத்தையும் இழந்துட்டோம். இப்போ இறைவனுடைய வழிப்படி நடக்கிறதுனால இழந்த ஆஸ்தியை மீண்டும் அடையிறோம். முக்கியமான விஷயம், நீங்கள் நடந்தாலும் உட்கார்ந்தாலும் சுத்தினாலும் அப்பாவை நினைவு பண்ணுறதை நிறுத்தாதீங்க, தொடர்ந்துக்கிட்டே இருங்க. தொடர்ந்து அப்பாவை நினைவு பண்ணுங்க, தொடர்ந்து அப்பாவுடைய அறிமுகத்தை எல்லோருக்கும் கொடுங்க. உங்களுக்கு எப்பவும் பேட்ஜ் வச்சுருக்கிறீங்கள கூடவே, இதை நீங்கள் ஃப்ரீயாக கூட எல்லோருக்கும் கொடுக்கலாம். ஆனாலும் அவங்க இந்த பேட்ச் அணியிறதுக்கு தகுதி வாய்ந்தவங்க தானா, ஆர்வம் இருக்குதான்னு பார்த்து கொடுங்க, அவ்வளோதான். இல்லையா? சும்மா எல்லாருக்கும் கொடுக்கறது இல்லை. ஸோ தகுதி வாய்ந்தவங்கன்னா நீங்கள் கொடுக்கலாம். இல்லை ஒரு வருஷம் சென்டருக்கு வந்தால் தான் கொடுப்பேன் அப்படின்னா சேவையே நடக்காது கடைசி வரைக்கும். ஸோ கொடுங்க. அப்போ இது என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம சொல்லி கொடுக்கலாம். இந்த பேட்ச் கொடுத்தா ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது இதோடைய அறிமுகத்தை கொடுக்கணும், கொடுக்க முடியாத பட்சத்தில் பேட்ச் எங்ககிட்ட திருப்பி கொடுத்துடுங்கன்னு சொல்லணும். ஸோ அந்த பாவனையோடு தான், அவங்க பாவனையோடு இருக்கிறாங்களா இல்லைன்னு நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ கண்காட்சி வைக்கும்போது, எக்ஸிபிஷன் அந்த டைம்லலாம் இப்படி பண்ணலாம். ஆனால் அப்படி பண்ணுறது இல்லை. மற்றதெல்லாம் விற்கிறாங்க, புக்கெல்லாம் விற்கிறாங்க, ஆனால் இதை மட்டும் விற்க மாட்டுறாங்க. சரி, ஏன்னா இது எல்லோரும் விரும்பி, இப்போ புக்கை எடுத்துகிட்டு போய் அவன் எல்லாத்தையும் கொடுக்க போகிறதில்ல, கொடுத்தாலும் படிக்கணும், படித்தாலும் புரியணும், இவ்வளோ விஷயம் இருக்குது. ஆனால் பேட்ஜு டக்குன்னு தெரியும் இல்லையா? அப்போ நம்ம சொல்லலாம், இந்த பேட்ஜ் போனால் நீங்கள் ஒயிட் ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது தான் போடணும்னு சொல்லலாம். அப்போ இதுக்காகவே ஒயிட் ட்ரெஸ் போடுவாங்க.
ஸோ இல்லை எந்த ட்ரெஸ்ஸோ மொத்தத்தில் அந்த பேட்சுன்னா ஸோ அப்போ அவன் போகிற இடமெல்லாம் செய்தி கொடுத்துக்கிட்டே இருப்பான். இல்லை இன்னும் புரிஞ்சுக்குன்னா நீங்கள் வாங்க பிரம்மகுமாரி சென்டருக்கு வாங்க, இல்லை நெட்டில் இதை பாருங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப ஈஸியான சேவை, ஆனால் யாரும் பண்ணுறதில்ல. சரி, ஸோ அப்பா வந்து கடுப்பாகி குழந்தைங்கக்கிட்ட சொல்கிறார், என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க நீங்கள்? உங்களுடைய ஸ்தூல தந்தையை நினைக்க முடியுது, என்ன மறக்கிறீங்களா? நான் உங்களுக்கு அப்பா தானே, வெக்கமாக இல்லை உங்களுக்கு? பரலோகிக தந்தைன்னா அந்த குடும்பத்தில் பிறக்க வச்சதே நான் தான், என்ன மறந்துட்டேன், நீ அவனை ஞாபகம் வச்சுட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறாரு பாபா. இல்லையா? மறந்துட்டேன்னு சொல்கிறிய, வெக்கமாக இல்லையான்னு கேட்குறாரு. நீங்கள் தூய்மையான இல்லற மார்க்கத்தை சார்ந்தவங்க மீண்டும் ஆகணும். ஸோ அதுதான், நான் விசேஷாத்மா, நான் சாதாரணமானவன் கிடையாது, நான் தூய்மையான இல்லற மார்க்கத்தை சார்ந்தவன், நான் பிராமணன்னா தூய்மையான இல்லற மார்க்கத்தை சார்ந்தவன். சூத்ரன் தான் அழுக்கான இல்லற மார்க்கம், காமத்தில் மூழ்கி கிடக்கிறவன், காம கசடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க புராணங்களில், அழுக்கு அப்படின்ட்டு. ஸோ இறைவனோடு ஒப்பந்தம் செய்கிறோம் அந்த ராஜ்யத்தை அடையிறதுக்காக. ஏன்னா ஒப்பந்தம், நம்மக்கிட்ட இருக்கிற தேவையற்ற அனைத்தையும் அப்பாட்ட கொடுக்குறோம். உங்களுக்குள்ளே கேளுங்க, உங்களுடைய புத்தி எங்கேயாவது அலப்பாஞ்சிட்டு இருக்குதா, எவ்வளோ நேரம் நான் அப்பாவை நினைக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு கேளுங்க. பாபா சொல்கிறார், எல்லார்கிட்டேருந்தும் உங்களுடைய புத்தியின் தொடர்பு துண்டிச்சிட்டு என் ஒருவனோடு மட்டும் இணையுங்க. எந்த விதமான தப்பும் நீங்கள் பண்ணக்கூடாது. ஸோ கவனம் கொடுக்கணும். என்னுடைய சொன்ன ஒரு 2 பாயிண்ட்டு ஒரு நாளைக்கு 2 பாயிண்ட் மைண்டில் ஞாபகம் இருக்கணும். ஸோ ஒரு சில முரளியில் வந்து ஒரு சில சமயம் வந்து பவர்ஃபுல்லான பாயிண்ட் இருக்காது. ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி நாள் ஸோ அதில் முக்கியமான பாயிண்ட்லாம் நம்ம எழுதி வச்சுக்கணும், அல்லது சேவ் பண்ணிக்கணும் காப்பி பண்ணி. ஸோ அப்போ அடிக்கடி அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்போ மொபைல் இருக்கிறனால ஈஸியாக காப்பி பேஸ்ட் பண்ணி வாட்ஸ்அப்லேயோ எங்கேயாவது நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். ஸோ அடிக்கடி பார்க்கலாம். ஸோ அது மாதிரி இன்றைக்கி நீங்கள் என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, பண்ணலன்னா டக்குன்னு ஏதாவது ஒரு 2 பாயிண்ட் எடுங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஞாயிற்றுக்கிழமை முறையில் நான் விசேஷ ஆத்மான்ற எண்ணம் உள்ளவனுடைய வார்த்தை, எண்ணம், செயல் எல்லாமே விசேஷமானதாக தான் இருக்கும். அப்போ அந்த உணர்வோடு இருக்கணும், நான் விசேஷ ஆத்மான்னு. அடுத்தது வீணானது அப்படின்னா என்னன்னே தெரியாத அறியாத நிலை இருந்தால் தானாகவே தெய்வீக குணம் மலரும். ஸோ இந்த ரெண்டே பாயிண்ட்டுன்னும்போது அடிக்கடி சொல்லுவோம், மறந்தாலும் 2 பாயிண்ட்டு திரும்ப ஞாபகம் வர வைக்கிறது ஈஸி. ஸோ அதனால் அதுமாதிரி நல்ல பவர்ஃபுல்லான பாயிண்ட்டாக எடுத்துகிட்டு அன்றைக்கி நாள் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இன்றைக்கி வாணி செம பவர்ஃபுல் வாணி இல்லையா, நிறைய பாயிண்ட் கொடுக்குறாரு தாரணைக்கு. ஸோ அதனால் கேட்க சொல்கிறார், என்னுடைய புத்தி எங்கே அலைப்பாயுது, இல்லை அப்பா கிட்டே இருக்குதா இல்லை வெளில போகுதா? ஸோ அப்போ கிறிஸ்தவர்கள்லாம் பார்த்திங்கன்னா சர்ச்சில் எந்த நேரமும் வேசித்தனம் விபச்சாரத்தனம்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு எந்த ஞானமும் புரியாமல் போகும்போது எரிச்சலாக இருக்கும். ஆனால் இப்போ அதையே நம்ம பவர்ஃபுல்லாக பயன்படுத்திக்கலாம். ஏன்னா ஆத்மா இறைவனோடு இல்லையா இருந்தால் தான் அது பதிவிரதை, வெளியில் போனால் அது விபச்சாரி. ஸோ அப்போ புரிஞ்சுக்கணும், என்னுடைய புத்தி விபச்சாரியாக இருக்குதா பதிவிரதையாக இருக்குதா. ஸோ அந்த மாதிரி ஒரு கடுமையான வார்த்தை போடும்போது அந்த வைராக்கியம் வரும். ஸோ எவ்வளவு நேரம் நான் அப்பாவை நினச்சேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருங்க, செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா பாபாவோட வியாபாரம் பண்ணுறோம். ஒரு வியாபாரி சக்ஸஸ் ஆகணும்னா நேர்மையான வியாபாரி தான் நிலச்சி நிற்க முடியும். காசுக்காக ஆசைப்பட்டு ஏதோ கோல்மால் பண்ணுறானோ கொஞ்ச நாள் காணாமல் போயிடுவோம். ஸோ அந்த மாதிரி பாபா கிட்ட வந்து ஃபுல்லுத்தையும் அடையணும்னா நம்மளும் அவ்வளோ நேர்மையாக நம்மக்கிட்ட இருக்கிற அனைத்தையும் அப்பாட்ட கொடுத்து, நினைவையும் அப்பாட்ட கொடுத்து அப்பாவை மட்டும் நினச்சிட்டு இருக்கணும். எவ்வளோ நேரம் நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருங்க. எல்லார்கிட்ட வந்து உங்களுடைய புத்தி விடுபட்டு இருக்குதா, ஒருத்தரோட மட்டும் இணைஞ்சு இருக்குதான்னு செக் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா எல்லாத்துலேருந்தும் புத்தியை நீக்கி ஒருவரோடு மட்டும் இணைங்க. எந்த விதமான தவறும் பண்ணிடக்கூடாது. பாபா கிட்ட புத்தி இணைஞ்சிருந்தாலே நம்ம தப்பு பண்ண மாட்டோம். பாபா கிட்டேருந்து பிரியும்போது தான் தப்பு பண்ணுவோம். எல்லோரையும் சகோதர ஆத்மா அப்படின்னு சகோதரத்துவத்தோடு பாருங்க.
அப்போ அவங்களுடைய உடல் உங்கள் கண்ணுக்கு தெரியாது. சகோதரன்னு பார்த்தா உடல் கண்ணுக்கு தெரியாது. சம பாயிண்ட் இது. இந்த சகோதரன் பார்த்தாலே உடல், அந்த சகோதர உணர்வில் பார்த்தாலே நீ எப்படி அங்கத்தை ரசிப்ப? அப்போ உன்னுடைய பார்வை கெட்டு போகாது. இதுதான் லட்சியம், மிக உயர்ந்த லட்சியம். உடலே உனக்கு தெரியக்கூடாது. இந்த நேரத்தில் மட்டும்தான் குறிப்பாக பெண்கள் பார்த்திங்கன்னா டக்குன்னு எல்லோரையும் அண்ணா அண்ணான்னு கூப்பிடுவாங்க இல்லையா, பெருசானா கூட. ஸோ அவங்க உள்ளுணர்வோடு கூப்பிட்றாங்களோ இல்லையா தெரியாது. பட் நாம் அந்த உள்ளுணர்வோடு பார்க்கணும், சகோதராத்மா சகோதராத்மா அப்படின்ட்டு. இப்போ மட்டும்தான் இந்த ஞானம் கிடைக்குது. அந்த உயர்ந்த இலக்கை அடையக்கூடிய ஞானம் இப்போ மட்டும்தான் கிடைக்குது. எல்லோரும் சகோதரத்துவத்தை பற்றி பேசுகிறாங்க. நாம் எல்லாம் சகோதரர்கள். ஏன் மொழியினாலையும் இனத்தினாலையும் ஜாதினாலையும் அடிச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் நாம் எப்படி சகோதரர்கள்னு யாருக்கும் தெரியல. நாம் எல்லோரும் அந்த ஒரு இறைத்தந்தையுடைய குழந்தைங்க. இல்லைன்னா எப்படி சகோதரன் ஆக முடியும்? அப்போ யோசிச்சு பாருங்கள், நாம் இருக்கிறது நரகம், துக்கம் நிறைஞ்ச இடம். ஆனால் நம்மளுடைய அப்பா படைச்சது சொர்க்கத்தை. ஸோ அப்போ நம்ம ஏன் இங்கே இருக்கிறோம்? சொர்க்கத்தில் தானே இருக்கணும், ஏன் இங்கே இருக்கிறோம் அப்படின்னு புரிய வைங்க. அப்போ முன்னேற்றம் அடைவாங்க. அப்போ அவர் படைச்சது சொர்க்கம் தான். அப்போ குழந்தைங்களுக்கு சொர்க்கத்தை தான் கொடுத்துருப்பாரு. ஆமாம், ஆனால் நம்ம இறங்கி வந்துட்டோம் அப்படின்னு புரிய வைங்க. நம்முடைய தந்தை நிறைய சேவாதாரி குழந்தைகளை, பெண் குழந்தைங்களை விரும்புகிறார் இல்லையா. சேவாதாரி பெண் குழந்தைங்க அப்பாவுக்கு வேணும். ஏன்னா நிறைய சேவை நடக்கணும். நிறைய சென்டர் திறக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. குழந்தைங்க நிறைய பேருக்கு நன்மை செய்யணும், அதில் ஆர்வமுடையவர்களாக இருக்கிறாங்க. எல்லோரையும் அற்புதமாக பாலனை பண்ணுற டீச்சர் தான் மகாரதி குழந்தை, நல்ல மகாரதி குழந்தை. ஏன்னா டீச்சர்களையும் வரிசை கிரமம் இருக்குது. பாபா சொல்கிறாரு, எங்கள் லக்ஷ்மி நாராயணனுடைய ஆலயம், சிவனுடைய ஆலயம், கங்கை நதி, இந்த மாதிரி மக்கள் நிறைய கூடுற இடம் இருக்குதோ அங்கெல்லாம் போய் அற்புதமாக சேவை செய்யுங்க. காம மகாசத்ருன்னு புரிய வைங்க. ரொம்ப முக்கியமானது இல்லையா. காம மகாசத்ருன்னு கூட்டம் இருக்கிற இடத்துல போய் சொல்லணும். ஐயோ அதெல்லாம் ஸ்ரீமத்து கிடையாது, இதோ நான் என்ன இந்த ஞானத்தெல்லாம் போய் பப்ளிக்கிட்ட சொல்கிறது அப்படின்னு சொல்கிற நிறைய அதிபுத்திசாலிங்களாம் இருக்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, கூட்டம் கூடுற இடத்துல போய் காம மகாசத்ருன்னு சொல்லுன்றார் இல்லையா. ஏன்னா அதுதானே மெயின், எல்லாருக்கும் தெரியணும் இல்லையா. நம்ம மற்ற எல்லா ஞானத்துலையும் இல்லாத ஒன்று பயங்கர ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறது இதுதான். ஸோ இதை சொல்லணும். இது பார்த்திங்கன்னா பிபிசியிலேயே நம்ம இயக்கத்தை பற்றி பேசுகிறாங்க. ஸோ அப்போ கேட்குறாங்க, இந்த பிரம்மச்சரியம் பற்றி. அது ஒன்றும் கட்டாயம் கிடையாது அப்படின்றாங்க. ஸோ அது ஏன் அப்படி சொன்னாங்கன்னு தெரியல இல்லையா. ஸோ இது கட்டாயம்னு சொல்லும்போது தான் இதோடைய பவர் தெரியும். காம மகாசத்ருன்றது தான் பாபா கொடுத்த செய்தியே, மெயின் செய்தியே அதுதான். அதை வெல்றதுக்காக தான் அப்பாவையே நினைக்கிறோம். ஸோ அப்பாவுடைய வழிப்படி சேவை செய்யணும். இது ஈஸ்வரிய குடும்பம், சிவனுடைய குடும்பம். இங்கே நீங்கள் 7 நாள் பட்டியில் இருக்கிறீங்க, உங்கள் குடும்பத்தோடு இருக்கிறீங்க, அதாவது பிராமண குடும்பத்தோடு. ஸோ குழந்தைங்களுக்கு பயங்கர சந்தோஷம் இருக்கணும். ஏன்னா இந்த எல்லையற்ற தந்தை மூலம் கோடானு கோடி மடங்கு பாக்கியத்தை உருவாக்கிக்கிறீங்க. சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா. பல ஜென்மத்துக்கு பணக்காரனாக பிறக்க போகிறீங்க, ராஜாவாக பிறக்க போகிறீங்க. அப்போ எவ்வளோ சந்தோஷம் இருக்கணும் உங்களுக்கு. ஆனால் உலகத்துக்கு கடவுளே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாருன்னு தெரியாது பாவம். ஆனால் நீங்கள் அழகாக இறைவன்கிட்ட படிச்சுட்டு இருக்கிறீங்க. அப்போ உங்களுக்குள்ளே எவ்வளோ சந்தோஷம் இருக்கணும். நாம் உயர்ந்ததிலும் உயர்ந்த படிப்பை படித்து உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக ஆகிட்டு இருக்கிறோம். நாம் ரொம்ப விசால புத்தியுடையவராக மாறணும். ஏன்னா அப்பாவையே நீங்கள் கடனாளியாக ஆக்குறீங்க.
ஏன்னா அப்பாவின் பெயரால் நீங்கள் எது கொடுத்தாலும் அடுத்த பிறவிக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பல மடங்கு திருப்பி கொடுப்பார். அப்படி இருக்கும் பொழுது எல்லாத்தையும் நீங்கள் அப்பா கிட்ட கொடுத்தீங்கன்னா அப்பாவும் எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்தாகணும். எப்படி சூப்பர் பாருங்கள். உங்ககிட்ட இருக்கிற அனைத்தையும் அப்பாவுக்கு அர்ப்பணம் செய்யும்போது என்ன ஆகுது? அப்பாவும் அவர்கிட்ட இருக்கிற அனைத்தையும் உங்களுக்கு அர்ப்பணம் பண்ணுறார். அதனால் நான் பாபாவுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற எண்ணம் கூட வரக்கூடாது. நான் பாபாவுக்கு இவ்வளோ கொடுத்தேன்னு தெரியுமா, எனக்கு ஏன் ஸ்பெஷலாக கவனிக்க மாட்டுறாங்க அப்படின்னு நிறைய குழந்தைங்க நினைக்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, நீ ஒரு பிடி அரிசி அல்லது அவளை கொடுத்து உலக ராஜ்யத்தையே அடையிற. அதை அடையிறதுக்காக தான் கொடுக்குற. இங்கே கலியுகத்தில் உனக்கு மரியாதை கிடைக்கணும், பேர் புகழ் கிடைக்கணும் நான் கொடுக்குறேன். பாபா வள்ளல், அவர் ஒன்றும் பிச்சைக்காரன் கிடையாது இல்லையா? ஸோ அவர் திருப்பி கொடுக்குறார். ராஜாக்கள் அந்த ராஜ கம்பீரத்தை கெத்தை மெயின்டைன் பண்ணுவாங்க, ராயலாக இருப்பாங்க. நாம் முதல்ல ராஜாவை சந்தித்து அவருக்கு ஒரு பரிசு கொடுத்தோம் அப்படின்னா அது அவர் கையால் வாங்க மாட்டாராம். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா செக்ரட்டரிகிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லுவாராம். ஏன்னா அப்படி இருக்கும் பொழுது வள்ளலாக இருக்கிற சிவபாபா எப்படி உங்ககிட்ட இருந்து வாங்குவார் இல்லையா? உங்களுக்கு தான் திருப்பி கொடுக்குறார். எல்லையற்ற தந்தை இவர். ஸோ இங்கே பாபா கிட்ட கொடுக்கறதுல பரந்த மனம் வேணும் உங்களுக்கு. கஞ்சி பிஸ்னாரியாக இருக்கக்கூடாது. பாபா வள்ளல். அதனால் அவர் உங்ககிட்ட எதையும் அடையிறதில்ல. அவருக்கு எதுவும் தேவையும் கிடையாது, அவருக்கு உடலே கிடையாது இல்லையா? ஸோ பாபாவுக்கு நீங்கள் பரிசு கொடுக்குறீங்க அப்படின்னா 100 மடங்கு உங்களுக்கு திருப்பி கொடுப்பார். அதனால் நான் பாபாவுக்கு கொடுத்தேன்ற அந்த எண்ணமே வரக்கூடாது. எப்போவுமே நான் பாபா கிட்டேருந்து அடையிறன்ற எண்ணம் வரணும். பாபாவை நினைக்கும்போது ஆஸ்தி அடையிறீங்க, பாபாவுக்காக செலவு பண்ணும்போது ஆஸ்தி அடையிறீங்க, பாபாவுக்காக சேவை செய்யும்போது ஆஸ்தி அடையிறீங்க. ஸோ ஒன்றும் பண்ணலை, அடையிறீங்க. பல கோடி மடங்கு கோடீஸ்வரனாக ஆகுறீங்க. பல கோடி மடங்கு பாக்கியசாலியாக ஆகுறீங்க அப்படிங்கிறது தான் உங்கள் மைண்டில் இருக்கணும். குழந்தைங்க, நிறைய குழந்தைங்க பரந்த புத்தியுடையவராக இருக்கிறாங்க. அதே நேரத்தில் நிறைய குழந்தைங்க கஞ்ச பிஸ்னாரியாகவும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு புரியல, அவங்க பல கோடி மடங்கு கோடீஸ்வரனாக மாறிட்டு இருக்கிறோன்றது புரியல. அதனால் கஞ்ச பிஸ்னாரியாக இருக்கிறாங்க. எந்த நேரமும் சேவையே பண்ணிட்டு இருந்தேன்னா அப்புறம் நான் என்னுடைய வீடு எங்கே பார்க்குறது அப்படின்னு 2 நாள்லேயே கோச்சிட்டு போயிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு புரியல. அதையும் பார்க்கணும் தான். ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்துக்கணும் இல்லையா? ஸோ நம்ம பேலன்ஸ் பண்ணி பண்ணணும். ஸோ அப்போ தான் வெறுப்பு வராது. பேலன்ஸ் பண்ணாமல் அப்படியே சரி இதையே பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு டைமில் ஐயோ இதை பார்த்துக்கவே இல்லைன்ட்டு ஒரு மாதிரி கோபம் வந்துடும். ஸோ அதை கவனிக்கணும். ஸோ அதே மாதிரி சேவைக்கு கூப்பிட்றவங்களுமே அங்கே கவனிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லணும். அப்போ தான் அவங்க நிரந்தர சேவாதாரியாக இருப்பாங்க. சரி அதான் வராங்களேன்னு நம்ம விட்டு கூப்பிட்டுட்டு போயிட்டே இருந்தோன்னா டக்குன்னு நம்மளை விட்டு போயிடுவாங்க. சரி, பல கோடி மடங்கு பாக்கியசாலியாக கோடீஸ்வரனாக ஆகிட்டு இருக்கிறோன்றது அவங்க புரிஞ்சிக்கலை. அந்த மாதிரி கஞ்ச பிஸ்னாரியாக பணம் மட்டும் இல்லை, நேரம், சக்தி, சேவை இதை கொடுக்கறதுல கஞ்சனாக இருக்கிறவங்க தான் பல கோடி மடங்கு பாக்கியசாலியாக ஆகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சிக்கலை. ஸோ இதுதான் பத்மாபதம் பாக்கியசாலின்னுவாங்க. அதாவது பல கோடி மடங்கு பாக்கியசாலியாக நம்ம ஆகிட்டு இருக்கிறோம். இப்போ நாம் பயங்கர சுகமுடையவராக மாறிட்டு இருக்கிறோம், பயங்கர சந்தோஷமுடையவராக மாறிட்டு இருக்கிறோம். எங்கே கடவுளே இல்லாத பொழுது கூட, அதாவது இப்போ இந்த சங்கமயுகத்தில் தான் கடவுள் வர்றார். ஸோ அதுக்கு முன்னாடி கூட நீங்கள் அவர் பேரால் செஞ்ச தான புண்ணியத்துக்கு ஒரு பிறவிக்கு அடுத்த பிறவிக்கு உங்களுக்கு கொடுக்குறார். அதோடைய பலனை இன்டைரக்டாக கொடுக்குறார். ஆனால் அவரே இப்படி தானம் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த வழிப்படி நீங்கள் கொடுக்குறவங்களுக்கு 21 பிறவிக்கு அவர் பல கோடி மடங்கு கொடுக்குறார்.
எப்போவுமே சிவனுடைய பண்டாரா நிரம்பி இருக்கும், சிவனுடைய களஞ்சியங்கள் அனைத்தும் நிரம்பி இருக்கும், நிரம்பி வழிந்தோடும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள் எத்தனை குழந்தைங்க. ஸோ இவங்களுக்கு இத்தனை குழந்தை இருக்கிறாங்க. ஆனால் யார் என்ன கொடுத்தாங்கன்னு யாருக்குமே தெரியாது. 2 பேருக்கு தான் தெரியும். சிவபாபாவுக்கும், சிவபாபா அப்படிங்கிற வெல்லம் போட்டு வச்சிருக்கிற சாக்கு முட்டையாக இருக்கிற பிரம்ம பாபாவுக்கும். இதுதான் பைக்கு தெரியும், வெள்ளத்துக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இந்த 2 பேருக்கு தான் தெரியும் எந்த குழந்தை என்னென்ன கொடுக்குதுன்ட்டு. மற்றபடி எவ்வளோ சாதாரணமாக இருக்கிறாங்க பாருங்கள் பாப்தாதா. அதனால் குழந்தைங்க இந்த இடத்த விட்டு போகும் பொழுது இந்த போதை மறைஞ்சிடுது. எப்போ ஞானம் இல்லை அல்லது யோகம் இல்லையோ அப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. குழப்பங்கள், சமஸ்காரம், மோதல்கள், அந்த மாதிரி. நல்ல நல்ல மகாரதி குழந்தைங்களை கூட மாயா சாப்பிட்டுடுது, தோக்கடிச்சிடுது, அப்பா கிட்டேருந்து புத்தியை திருப்பிடுது. ஸோ அப்பாவை சந்திக்க வந்திருக்கிறீங்க, அந்த அப்பாவை உன்னால் நினைக்க முடியாதா? உள்ளுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷம் இருக்கணும், நான் கடவுளோடு இருக்கிறேன், கடவுளுடைய குழந்தையாகி இருக்கிறேன் அப்படின்ட்டு. ஏன்னா நீங்கள் பல ஜென்மமாக என்ன சொன்னீங்க அப்படின்னா, அப்பா நீங்கள் வந்தீங்கன்னா நான் உங்களுடையவர் ஆகிடுவேன் அப்படின்னு சொன்னீங்க. அந்த நாள் இப்போ வந்துடுச்சு. நானே உங்களை தத்து எடுத்துருக்கிறேன். இப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய பாக்கியசாலி. அப்போ அந்த சந்தோஷம் இருக்கணும்ல. இவ்வளோ நாள் ஏங்குனீங்களே கடவுள் வரணும் வரணுன்ட்டு, அவரே வந்துட்டார். அப்போ நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும். ஆனால் மாயா உங்களை சந்தோஷத்தை இழக்க வைக்கிது. காரணம், கடவுள் வந்திருக்கிறாரு எவ்வளோ பெரிய விஷயன்றதே மறக்க வச்சிடுது. கடவுளோடு வாழற டைம் நாம் ஏன் கவலைப்படணும் இல்லையா? ஒரு பணக்கார ஒருத்தனை கல்யாணம் பண்ண ஒரு பொண்ணு இருக்கிறா அப்படின்னா அவளும் பணக்காரி தான், கல்யாணம் பண்ணிட்டாலே இல்லையா? ஸோ அப்போ அவள் போகிற இடம் ஃபுல்லாக ஏழ்மை இருக்குது. அவங்களுக்கு கருணை வரும், ஆனால் கவலை வராது இல்லையா? ஏன்னா மிகப்பெரிய பணக்காரின்னா அப்படின்ற அந்த போதை இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நம்மளும் இருக்கோம். கருணையின் மூலமாக நம்ம சேவை, ஞானத்தை தானமாக கொடுக்குறோம். மற்றபடி சம போதை இருக்கணும். ஏன்னா சிவனுடைய மனைவியாக வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இப்போ அது எவ்வளோ பெரிய போதை இல்லையா? ஆனால் மாயா அதை மறக்க வைக்கிது. ஸோ அது நினைவு இருந்தால் சந்தோஷம் இருக்கும், மறந்துட்டால் சந்தோஷம் இருக்காது. நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. நம்மளும் பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே சொல்கிறோம். தாரணைக்கான முக்கிய சாரம், கடவுளே நம்மளை தத்தெடுத்திருக்கிறார், நமக்கு டீச்சராகி ஞானத்தை கற்றுக் கொடுக்குறார். பல கோடி மடங்கு பாக்கியசாலி ஆகிறன்றதை ஞாபகம் வைங்க. ஞாபகம் எப்போவுமே அதை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தி சந்தோஷமாக இருங்க. நான் ஆத்மா, இவரும் ஆத்மா, நாங்கள் 2 பேரும் சகோதரர்கள்ன்ற பார்வையை பக்காப்படுத்துங்க. உடலை பார்க்கக்கூடாது. உடலை பார்க்கறது சூத்ர குணம். அப்பா கிட்ட ஒப்பந்தம் வியாபாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய புத்தி வேறு எங்கேயும் போகக்கூடாது. கான்ட்ராக்ட் இல்லையா? ஒரு இதுக்கு ஒப்பந்தம் பண்ணிட்டேன்னா 5 வருஷத்துக்கு எங்கேயுமே போகக்கூடாதுன்ற மாதிரி இந்த சங்கமேகம் ஃபுல்லாக என்ன கான்ட்ராக்ட்? உங்களுடைய புத்தி வேறு எங்கேயும் போகக்கூடாது, பாபா கிட்ட தான் இருக்கணும். அதுக்கப்புறம் பாபாவே இருக்க போகிறது கிடையாது. ஸோ ஆத்மா அந்த பவரை எடுத்துடுச்சுன்னா எல்லாத்தையும் கொடுத்துடுவார். அப்போவும் புத்தி கண்ட இடத்துக்கு அலையாது. ஸோ பயங்கர குஷியாக இருப்போம். வரதானம், உங்களை பற்றி தூய்மையான நேர்மறையான எண்ணங்கள் வச்சு உங்களுடைய சூக்ஷ்ம பலகீனங்களை சிந்தனை செஞ்சு மாற்றம் செய்யுங்கள். அதுக்கு விளக்கம், இந்த முரளி பாயிண்ட்டை நமக்குள்ளே சொல்லி பார்த்து மற்றவங்களுக்கு சொல்கிறது, கேட்குறது, இது உங்களை பற்றிய தூய்மையான எண்ணம், பாசிட்டிவ் எண்ணம் வைக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது.
அப்போ உங்களை பற்றி ஒரு தூய்மையான நேர்மறையான சக்திசாலியான எண்ணம் வைக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்குள்ள சூக்ஷ்ம பலகீனம் இருக்கும் பாருங்கள், அதை சிந்தனை செஞ்சு என்னென்ன தப்புலாம் நாம் பண்ணுறோம் அப்படின்றத தெரிஞ்சுட்டு அந்த தப்பை முடிக்கிறதுக்கு ஞானத்தை எப்படி அப்ளை பண்ணலான்னு யோசித்து அந்த தப்பை திருத்தி உங்களை மாற்றிக்கிறது தான் உண்மையிலே பாசிட்டிவ் எண்ணங்கள், தூய்மையான எண்ணங்கள், உங்களை பற்றிய சுய சுப எண்ணம் வைக்கிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா எல்லா குழந்தையும் ஞானத்தை அற்புதமாக கடையிறீங்க, ஆனால் அந்த ஞானத்தை தனக்காக பயன்படுத்தி அதை நடைமுறை எடுத்துகிட்டு வந்து நடைமுறை சொரூபமாக நீங்கள் மாறுறீங்க பாருங்கள். அதுக்கு பேர் தான் சுயமாற்றம்னு சொல்ல முடியும். அப்படி தன்னை மாற்றிக்கிறதுக்காக இந்த ஞானத்தை பயன்படுத்துகிறவங்க தான் கடைசி டெஸ்ட் பேப்பரில் பாஸ் ஆக முடியும், மார்க் வாங்க முடியும். ஸோ அப்போ ஏன்னா இந்த ஞானம் வந்து குணமாக தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. சொர்க்கத்தில் வந்து இந்த ஞானம் இருக்காது, ஆனால் தானாகவே நல்ல குணம் இருக்கும். எப்படி? இப்போ நீங்கள் அந்த குணமாக எடுத்துகிட்டு வர்றதன் மூலம். ஸோ அனைத்தையும் குணமாக மாற்றுங்க. இல்லை எங்கெல்லாம் ஓட்டம் இருக்குதோ அங்கெல்லாம் அடைக்கிற மாதிரி, எங்கெல்லாம் பலகீனம் இருக்குதோ அதை ஃபுல்லாக இந்த ஞானத்தை அப்ளை பண்ணி சரி பண்ணுங்க. அப்போ தான் உங்கள் மேலே உங்களுக்கே நல்ல எண்ணம் இருக்குதுன்னு அர்த்தம். சுய சிந்தனையாளர்னு சொல்ல முடியும். ஸ்லோகன்: ஒரு அடியிலும் செய்பவர் பாபா, செய்ய வைக்கிறவர் பாபா அப்படின்ற ஞாபகம் இருந்துச்சுன்னா நான் செய்கிறன்ற அகங்காரம் உங்களை விட்டு போயிடும். செம சூப்பர், இல்லை செம பவர்ஃபுல் வாணி. இன்னைக்கு பல தடவை கேளுங்க. ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா.